அழைப்பிற்கிணங்கி எல்லாரும் வந்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நான் நன்றி செலுத்துறேன். இப்பொழுது கூட நாங்க இந்த சின்ன ஒரு காரியம்தான், ஆனாலும் இந்த நன்றாக முடிக்க உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது கூட நம்முடைய தலைமைக்காக நம்ம ஐயா வந்திருக்காங்க, டிஎஸ்பி ஐயா வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாவே. அதே போல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ஊர்க்காரங்கெல்லாம் நல்லா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகள் கூட ஆர்வமா வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களையும் நாங்க இந்த இடத்துக்கு அத்திவாக்கம் வரும்போது எங்களை கூட நீங்க என்ன பண்ணீங்க, எங்களையும் ஆதரிச்சீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். எங்களை வேறு விதமா பார்க்கல, நாங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, எந்த தடையும் எங்களுக்கு சொல்லல. ரொம்ப நன்றி செலுத்துறேன். இந்த நாளையில கூட எங்களையும் நீங்க இந்த உங்க ஊருக்காரங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி செலுத்துறேன். ஐயா கூட உங்களால முடிஞ்சா நீங்களும் எங்களோட கூட கலந்து கொள்ளுங்கன்னு நான் ஆர்வமா கேட்கிறேன். நன்றி. இப்போ நம்ம முடிச்சுலாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா எங்களை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவருக்கு தேவன் தான். தேவன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் எங்களால் செய்யவே முடியாது. தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு உதவி செய்வதற்காக நன்றி. இன்னும் இந்த உடந்தேரை உருவாக்கும் அறக்கட்டளையானது வளரணும், பெருகணும். நம்ம ஏழைங்களுக்கு சாகரத்துக்குள்ள ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் இல்லையா? நான் என்ன ஒன்றுதான் சொல்லுவேன், நான் அடுத்தவங்களோட கண்ணீரை துடைக்கணும். ஏன் கண்ணீரை கடவுள் துடைப்பார்? நான் பிறருடைய கண்ணீரை துடைப்பதற்காக தேவனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பிறருடைய கண்ணீரை துடைப்பேன். நீங்களும் அப்படிப்பட்டவளா உங்களை மாத்திக்கங்க. நம்மளால ஒரு ஏழையுடைய கண்ணீர் என்ன பண்ணணும், துடைக்கப்படணும். நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நம்மள கடவுள் நல்லா வச்சிருப்பார். இந்த வேலை கூட இதற்கு உதவியா இருந்த நம்ம தேவனுக்கு எல்லாரும் நன்றி செலுத்தும்படியாக கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. தேவன் இல்லாம ஒரு அணுவும் அசையாத அருமையானவர்களே. அவர் இல்லாம எதையும் நம்ம வாழ்க்கையில செய்யவே முடியாது. அவர் இல்லாம நம்ம செஞ்சோம்னா அது ஜீரோ தான், ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த நாள் இப்படிப்பட்ட காரியங்களை கத்த செய்ய தேவன் கிருபை தந்ததற்காக நாம் இந்த வேலை நம்ம இருக்கிற வழியூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிற ஆரோன் ஐயா ஐயாவுடைய பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயாவை ஆஸ்வதிக்கணும், ஐயாக்காக